இந்த கம்யூனிகேஷன் சீரிஸோட 3வது வீடியோ இது. ஸோ ஏற்கனவே 2 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ வந்து இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். ஸோ இதோட அடுத்த பார்ட் இது. இதுலேயும் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அண்ட் வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக கோர்சஸ் இருக்குது. இப்போ ஆஃபர் ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ டெக் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் பண்டில் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற கோர்சஸ் எல்லாம் உங்கள் லைஃபை மாற்றுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஹவ் ஜாயின்ட் அண்ட் ஹவ் காட் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ். ஸோ செக் இட் அவுட். ஸோ இப்போ வந்து இந்த கம்யூனிகேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு ரெட் கலர் காரை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ரெட் கலர் காரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்துட்டு எனக்கு ரெட் கலரில் இருக்க கார் வாங்கணுன்ட்டு நீங்கள் நிஜமாலுமே ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எங்கே ரெட் கலர் கார் போனாலும் உங்களுக்கு தெரியும். அடிக்கடி ரெட் கலர் காரை பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இது என்னென்னா, நம்ம எந்த விஷயத்துக்கு மேலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கோ, பிடிச்சிருக்குதோ அந்த விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என் கம்யூனிகேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே நீங்கள் ஆர்வம் காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே போன வீடியோவில் நான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். லிஸ்னிங்கில் இந்தமாரி விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். இதில் வந்து மொத்தமாக எல்லா விஷயத்தையும் நம்ம குயிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து லிஸ்னிங் பண்ணுறப்ப வந்து நம்மள்ட்ட வந்து ஆர்வமாக மக்கள் வந்து பேசுகிறாங்களா, ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தவங்க கண்டினியூஸாக பேசுகிறாங்களா இப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம குயிக்காக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மற்றவங்க பேசுகிறப்ப நம்ம வந்து நடுவில் குறுக்கால பேசுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு 2வது விஷயம், அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மற்றவங்க பேசுகிறத வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறோமோ, அவங்கள இரிட்டேட் பண்ணுறோமா, இல்லை நம்ம கம்ஃபர்டபுளாக அவங்க நம்மள்ட்ட கான்வர்சேஷன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மள்ட்ட பேசுகிறப்ப நிறைய நேரம் வந்து அது சண்டையில் போய் முடியுதா, அது வந்து ஆர்கியூமெண்ட்டில் போய் முடியுதா, இல்லை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கான ஒரு வழியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் குயிக்காக பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒருத்தங்க நம்மள்ட்ட பேச வரவங்கள்ட்ட நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். அண்டு செகண்ட் வந்து நம்ம பேசுகிற தொனியில் வந்து அவங்க சம்டைம்ஸ் வந்து நீ ஏன் இப்படி பேசுகிற, நான் அவங்கள்ட்ட அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் இன்சிடென்ட்ஸ் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பாருங்கள். அண்டு அதே மாதிரி வந்து நம்ம பேசுகிறதுக்கு நம்ம என்ன டைம் சூஸ் பண்ணுறோம், அவங்களோட அர்ஜென்சி புரியாமல் நம்ம பேசுகிறோமோ, இல்லை நம்ம அர்ஜென்சி புரியாமல் அவங்க பேசுகிறாங்களா, இது எல்லாமே 2 பேரோட கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் தான். நம்ம சரியாக சொல்லலை, இல்லை இந்த டைமில் நான் சரியாக பேச முடியாது, நான் ஈவினிங் வந்து உன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் பேசுகிறப்ப என்னென்னா, நம்ம ஒரு அர்ஜென்சியில் நம்ம இருப்போம், அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அர்ஜென்சியில் இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, இவனுக்கு நம்மள்ட்ட பேச பிடிக்கல போல இருக்கே, நம்மளை அவாய்ட் பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தெளிவாக சொல்லிடலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து உன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளும் அவங்க ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலையில் போகிறப்ப அந்த சிச்சுவேஷனை அவங்க நிறுத்தி நம்ம பேசுகிறோமா அப்படின்றதையும் கவனிங்க. இதெல்லாம் நம்ம என்னென்னா, கம்யூனிகேஷனை பிற்பாற்பட்டு நம்ம அந்த கம்யூனிகேஷன் வளர்க்குறதுக்கு நம்ம முட்டுக்கட்டையாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்தமாரி விஷயம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறப்ப நீங்கள் வந்து அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறீங்களா, அவங்க உங்களை எப்படி பார்த்து பேசுகிறாங்க, உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ் கரெக்டாக இருக்குதா, இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாரி வச்சுட்டு நீங்கள் பேசிட்டு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். மெயினாக பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுக்குதா, இல்லை நெகட்டிவாக கொடுக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னமாரி வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ கெட்ட வார்த்தை முக்கால்வாசி யூஸ் பண்ணாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கட்டும், சும்மா நீங்கள் வெளியில் கோவப்பட்டு திட்டுறதா இருக்கட்டும், ரோட்டில் எந்த இடத்துலையுமே வந்து கெட்ட வார்த்தை யூஸே பண்ணாதீங்க கைஸ். நான் வந்து அதை எப்போவுமே நான் சொல்லுவேன், என்னோட எல்லா சேனல்லையுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் தான் அது. இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி வந்து மக்கள் வந்து யாருக்கு அறிவு கம்மியாக இருக்கோ அவங்க தான் பேசுவாங்க. நீங்கள் இந்த காமெடியன்ஸ் கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பீக்கில் இருக்கிறவங்க, நிஜமே டேலண்டடான டேலண்டடான இருக்கவங்கலாம் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டேலண்ட் எங்கே கம்மியாக இருக்குதோ அங்கே தான் இந்த கெட்ட வார்த்தை வரும். எங்கே புத்திசாலித்தனம் கம்மியாக இருக்குதோ அங்கே தான் இந்த கெட்ட வார்த்தை வரும். இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சகஜமாக கெட்ட வார்த்தை பேசுறது, நம்மளே அறியாமல் பேசுறது, அவசரத்தில் பேசுறது, இந்தமாரி இடத்துலலாம் கெட்ட வார்த்தை வருது வந்து இட்ஸ் a வெரி பிக் ரெட் ஃப்ளாக். அதை பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு காமெடியன் வந்து ஸ்டேஜில் ஏறி நின்று பேசணும், அவர் பேசுகிறது வந்து அவர் அதுக்காக கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் யோசிச்சு வராரு. இந்த பஞ்ச் இப்படி கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எல்லாம் சொல்லிகிட்டே வராரு. இவ்வளோ உழைப்பை போட்டு அவங்கள சிரிக்க வைக்கிறாரு.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா காமெடியன்ஸும் பண்ணுறது தான். ஒரு போர்ஷன் ஆஃப் த டைம் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உழைப்பை போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். வயசாகுது, ப்ளஸ் வந்து ரெப்புடேஷன் இருக்குது. இப்போலாம் நம்ம போனாலே டிக்கெட் விற்குதுப்பா, நம்ம போனாலே படம் ஓடுதுப்பா, நம்ம வந்தாலே எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறது, அடிக்கிறது, இந்தமாரி எல்லா காமெடியன்ஸ்க்கும் அந்த எண்டிங் ஃபேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால வந்து அந்த மக்களை சிரிக்க வைக்கவே முடியாது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு மீன்ஸை தேடுறது, அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இந்தமாரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்குது. வல்கராக பேசுகிறது, இந்தமாரி ஏதோ ஒரு விஷயம். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கெட்ட வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பஸ் வேர்டு. இது நீங்கள் வந்து சும்மா யாரோ ஒருத்தவங்களை பேசுகிறவங்க கூட நார்மலாக பேசிகிட்டே இருப்போம், ஒரு கெட்ட வார்த்தை சொன்னீங்கன்னா டக்குன்னு அவங்க பார்ப்பாங்க, என்ன இப்படி பேசுகிறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட அட்டென்ஷனை குயிக்காக கிராப் பண்ண முடியும். அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும், யூ ஃபீல் ஆஸ் இஃப் தட் யூஆர் இந்த ஜாப், நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடச்சிரும். அதுக்காக சம்டைம்ஸ் வந்து இந்த லோ ப்ரொஃபைல் காமெடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேசுகிறப்ப சத்தமாக பேசுகிறீங்களா, ரொம்ப கம்மியாக பேசுகிறீங்களா, கரெக்டான வால்யூமில் பேசுகிறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். இதுக்கு ஆக்சுவலி வந்து சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆம்ப்ளிடியூட் என்ன டெசிபலில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது நீங்கள் வந்து ஒரு பேச்சில் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸைட்டிங்காக சொல்கிறப்ப நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வார்த்தைகள் வரும், கொஞ்சம் சத்தமாக வரும், இந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயத்தில் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு அப்படின்னு பொறுமையாக சொல்கிறப்ப நம்ம கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவோம். இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓகே. பட் அதை விட்டுட்டு ஓவராக கத்துறது, நான் இன்றைக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை பிச்சில் கத்துறது, திரும்ப லோ பிச்சில் பேசுகிறது, இப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும் லிசன் பண்ணுறதுக்கு. நம்ம பேசுகிற வால்யூம் வந்து அவங்களுக்கு கேட்குறப்பல ஒரு ஆடியபிளாக இருக்கா, கேட்குற மாதிரி இருக்கா, இல்லை இரிட்டேட் பண்ணுதா, கோவப்படுத்துதா, அந்த எமோஷன்ஸ் ஏதாவது ட்ரிகர் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளோட உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன். ஸோ இந்த உச்சரிப்பில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாரி ஒரு சில அக்சென்ட்டெல்லாம் இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு இருக்கும், நம்ம ஊருக்காரனுக்கு இருக்கும், ஹிந்திக்காரனுக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். பட் அந்த அக்சென்ட் வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அது ஒரு அக்சென்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏன் வந்து கால் சென்டர் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் இருக்குது, எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இல்லை. நீங்கள் கவனிச்சின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கால் சென்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து மக்கள் வந்து பேசுகிற ஆக்சென்ட்டில் வந்து ரொம்ப லோ ஆக்சென்ட் இருக்குதோ, கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் ஆக்சென்ட் லெவலில் இருக்குதோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கால் சென்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் ஆந்திராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திரா, மும்பையில் எடுத்துக்கோங்க. மும்பையில் இருக்கும், பூனேயில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சவுத் இந்தியாவில் நம்ம ஊர் சென்னையில் இருக்கும். ஸோ இந்தமாரி ஏரியாஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கால் சென்டர்ஸ்லாம் இருக்கும். இதுவே நம்ம இன்னும் நிறைய ஸ்லாங் இருக்கிற இடம் இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் ரொம்ப நிறைய ஸ்லாங்கோடு பேசுகிறாங்க அப்படின்ற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா, கால் சென்டரை வச்சு அங்கே இருக்கிற மக்களை ட்ரெயின் பண்ணி உள்ளார ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும். ஸோ அதுக்கு இந்தமாரி நியூட்ரலான ஆக்சென்ட் எடுத்துகிட்டு போவாங்க, இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் ஆக்சென்ட் இல்லாமல் பேசுகிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் தமிழில் இருந்துக்கிட்டு அந்த தமிழோட ஆக்சென்ட் வந்து இங்கிலீஷில் கொண்டு வரது, இது நீங்கள் பண்ணாதீங்க. சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து பாப்பா நியூகினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரிக்கு நான் போயிருந்தேன். அந்த கண்ட்ரியில் வந்து அவங்க பேசுகிறது, கற்றுக்கிறது எல்லா மொழியும் இங்கிலீஷ் தான். அவங்க லோக்கல் மொழி இருந்தாலும் மெயினாக இங்கிலீஷ் தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கிலீஷ் வந்து இப்போ நம்ம பேசுகிற அளவு கூட இருக்காது. அந்த இங்கிலீஷ் வந்து இப்போ ஜமைக்கன்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷ் பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து இந்த இங்கிலீஷ்லேயே வந்து ஒரு ஆக்சென்ட், அவங்க லோக்கல் ஆக்சென்ட்டோடு சேர்ந்து தான் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மொழியை நம்ம கற்றுக்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரோஜனம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவங்க வந்து கிளியராக வந்து அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கர் கிட்டத்தட்ட வந்து பிறந்ததுலேருந்து அவங்க இங்கிலீஷ்லாம் கற்றுக்குறாங்க, இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. வீட்லேயே நிறைய பேர் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. பட் அவ்வளவும் பண்ணியும் ஒரு வெள்ளைக்காரன் பேசுகிற அளவுக்கு வந்து அவங்களால இங்கிலீஷில் பேச முடியல. இவங்க பேசுகிறது வந்து ஒரு மற்ற இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ அந்த மாதிரியாக நம்ம கற்றுக்கக்கூடாது. அதாவது நம்மளோட மொழியில் இருக்கிற ஆக்சென்ட்டை வந்து இங்கிலீஷ்க்கு கொண்டு போகாதீங்க. நம்ம இழுத்து பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும், ஓட்டோ அந்தமாரி சில மொழிகளில் இருக்கும். நான் யாரையும் சொல்லலை. பட் அந்தமாரி பண்ணுறதை வந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க. அந்த பழக்கத்தெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தப்பாக சொன்னே திரும்ப கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ அந்தமாரி ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட கெஸ்டர்ஸ், நீங்கள் எப்படி கையாட்டி பேசுகிறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் இது வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா, இல்லை உங்களோட கம்யூனிகேஷனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குதா? இப்போ நான் சொல்கிறது வந்து கம்யூனிகேஷனுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கெஸ்டர் வந்து நான் சொல்கிறத வந்து அது எனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. எனக்கு அது வந்து புரிய வைக்குது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறத. வேறஸ் இதுவே வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலன்னா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு ஏதோ ஒரு கெஸ்டர் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்தமாரி தப்பு பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேசுகிறப்ப கரெக்டான ஐ கான்டாக்ட் வச்சு பேசுகிறேன்னா அப்படின்னு பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து எங்கேயாவது பார்ப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஐ கான்டாக்ட் எடுக்க பயமாக இருக்கும். கீழே பார்த்து பேசுவாங்க, ஒப்பிக்கிற மாதிரி பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து
என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள். We'll see again in another video and thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.